சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம கடவுளை தினமுமே வணங்குறோம். ஆனா எந்த கிழமையில எந்த தெய்வத்தை வணங்கினா நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்றது தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. எந்தெந்த கிழமையில எந்தெந்த கடவுளை வணங்குறது சிறப்புன்றதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஞாயிறு கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுளான சூரியனை வணங்குறது தான் சிறந்தது. ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம் சொல்லி வணங்குறது இன்னும் சிறப்பு. இதனால நம்மை அறியாமல் செஞ்ச பாவங்கள் எல்லாமே நம்மளை விட்டு ஒளிஞ்சிடும். திங்கட்கிழமை திங்கட்கிழமையில சிவாலய தரிசனம் நன்மை கொடுக்கும். தேவாரம், திருவாசகம், அபிராமி அந்தாதி பாடல்கள் கொண்டு அம்பிகையையும் சிவபெருமானையும் வழிபடுறது ரொம்பவே நல்லது. இதனால நல்ல அந்தஸ்து நமக்கு உண்டாகும். செவ்வாய்க்கிழமைகள்ல சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்துல 6 விளக்குகள் ஏற்றி வழிபடுறதுனால நினைச்சது நடக்கும். எதிரிகள் காணாமலே போவாங்க. கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது நன்மையை கொடுக்கும். செவ்வாய்க்கிழமை துர்க்கை வழிபாடும் ரொம்ப சிறந்தது. புதன் பெருமாளை வணங்குறது நல்லது. இந்த நாள்ல துளசி மாடத்துக்கு பூஜை செய்ய உகந்த நாள். விஷ்ணு சகஸ்ரநாமம், 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும். இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கும். வியாழக்கிழமை நாம குருவா எண்ணுற மகான்களை போற்றுறதுக்கு உகந்த நாள். சாய்பாபா, ராகவேந்திரர், ராமானுஜர், காஞ்சி பரமாச்சாரியால் போன்ற மகான்களை ஆராதனை செய்ய உகந்த நாள். பகவத்கீதையை பொருள் புரிஞ்சு படிச்சா கல்வி மேன்மை பெருகும். வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமி வழிபாடு நன்மையை கொடுக்கும். கோ பூஜை செய்யறது, பஞ்சமுக குத்து விளக்கை ஏற்றி வச்சு பூஜை செய்யறது ரொம்ப விசேஷம். அம்பிகையோட ஆலயங்களை தரிசனம் செய்யறது நன்மையை கொடுக்கும். மகாலட்சுமி சோஸ்திரம், மகிஷாசுர மர்தினி சோஸ்திரம், அன்னபூர்ணா அஷ்டகம் இதை படிச்சா வெகு சுலபத்துல நாம எடுக்கிற வேலையில வெற்றி கிடைக்கும். சனிக்கிழமை ஆஞ்சநேயர், கருடாழ்வார், நந்திகேஸ்வரர், நாயன்மார்கள், ஆழ்வார்கள்னு இறைவனுக்கு தொண்டு செஞ்சு இறைநிலை அடைஞ்ச அடியவர்களை வணங்குறதுக்கு உகந்த நாள். ராமாயணம், மகாபாரதம், சுந்தரகாண்டம், பெரிய புராணம் இந்த மாதிரி நூல்களை படிக்கிறதுக்கு உகந்த நாள். இதனால உடல்ல இருக்கிற நோய்கள் எல்லாமே தீரும். விநாயக பெருமான எல்லா நாட்கள்லையும் எல்லா நேரத்திலையும் வணங்கலான்றது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.